வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிவட் டேபிள் பற்றியும் வீலுக்கப் பற்றியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வீலுக்கப் வந்து நமக்கு புரியாமையே இருக்கும். ஸோ அதை வந்து கிளியராக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித் தர போகிறேன். வாங்க இன்னும் போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிவட் டேபிள். ஸோ பிவட் டேபிளில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிவட் டேபிள் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கறது தான் நம்மளுக்கு வந்து பிவட் டேபிள். ஃபார் எக்ஸாம்பிள், அது எப்படி பண்ணணும்னா, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஆல்ட் இன்சர்ட் டேப்ல என் பிவட் டேபிளுக்கு வி. ஸோ அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி கம்ப்ளீட் ஷீட் செலக்ட் ஆகிருக்கும். நீங்கள் ஓகே கொடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு என்னென்ன காலம்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதை இங்கே ட்ராக் பண்ணிங்கன்னா ஃபில்டர். ஸோ இது வந்து நீங்கள் ஃபில்டர் பேஸ் பண்ணி பண்ணுறது. காலம்ஸில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி காலம்ஸாக உங்களுக்கு வந்திருக்கும். தென் அகைன் ரோஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ரோஸில் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ வேல்யூஸில் போடும்போது ஸோ அதனோட டோட்டல் வேல்யூ இதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ், உங்களுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இங்கே பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நான் இந்த எக்ஸாம்பிளில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஜெண்டரை வந்து ரோஸ் போட போகிறேன், அதே ஜெண்டரை வந்து வேல்யூஸில் போட போகிறேன். ஸோ ஓவராலாக நம்மளுக்கு இப்போது எவ்வளோ ஃபீமேல் ரெக்கார்ட் இருக்குது, எவ்வளோ மேல் ரெக்கார்ட் இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கும். இன்னும் நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா இது டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதனோட கரஸ்பாண்டிங் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும் இன்னொரு ஷீட்டில். ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு பேசிக்ஸ் ஆஃப் பிவட் டேபிள். ஸோ நீங்கள் இதை வந்து காப்பி பண்ணி கூட நம்ம இங்கே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேம் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஜாப் கேட்டகரியில் நம்மளுக்கு 1, 2, 3 இருக்குது. ஸோ அதில் எவ்வளோ கவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஜாப் கேட்டகரியில் நம்ம வந்து ரோஸில் ஆட் பண்ணிக்கிறேன். சேம் காலம் எடுத்துகிட்டு போய்ட்டு வேல்யூஸில் கொடுக்குறேன் நான். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே வந்து சம் பண்ணி கொடுக்கும். இதில் நீங்கள் கவுண்ட் கொடுத்தீங்கன்னா கவுண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் சிம்பிளாக உங்களுக்கு வந்து பிவட் டேபிளோட யூஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா விலுக்கப். விலுக்கப்ன்றது ஒரு கன்ஃபியூசிங் கான்செப்டாக இருக்கும். ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு ஈஸியாக நான் புரிய வைக்கிறேங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம மாஸ்டர் செட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஷீட்டில் இருக்கிறது மாஸ்டர் செட், இதில் இருக்கிறது சப்செட். ஸோ ஜஸ்ட் அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன் நான். ஓகேங்களா? இப்போ லாஜிக் படி என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்கார்ட் இந்த மாஸ்டர் செட்டில் இருக்கான்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் நான் ஜஸ்ட் பர்டிகுலர் இந்த காலமில் மட்டும் நான் உங்களுக்கு செக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஜேம்ஸ்ன்ற ஒரு காலம் ஈக்குவல் டு VLOOKUP ஆஃப், நீங்கள் எந்த வேல்யூஸ் செக் பண்ணணுமோ அந்த வேல்யூவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அது இந்த காலமில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ கம்மா கொடுத்துட்டேன் 1, ஃபால்ஸ். ஸோ இங்கே ட்ரூ பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக மேட்ச் ஆகும், ஃபால்ஸ் கொடுத்தா எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேம்ஸ் இங்கே கம்ப்ளீட்டாக இங்கே வந்துடுச்சு. இப்போ ஸோ சேமாக நீங்கள் வந்து இதை அப்படியே ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த எம்ப்ளாயி எல்லாமே அங்கே இருக்காங்களா, இங்கே இருக்கிறது அந்த காலமில் இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இங்கே வந்து ஸோ இப்போ ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ இந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணும்போது இந்த சப்செட் வேல்யூ மாஸ்டர் செட்டில் இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு என்ஏன்னு கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் சிம்பிளான விலுக்கப் கான்செப்ட். இன்னொரு நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நமக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த சினாரியோஸில் வந்து இந்த மாதிரி நேம் இருக்கும், அந்த நேமோட சேலரி, ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஈக்குவல் டு விலுக்கப் ஆஃப் இந்த ஜேம்ஸ், இங்கே என்ன காலமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பர்டிகுலர் ரேஞ்சஸில் (1, 0) ஸோ
ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற காலமோட வேல்யூ வந்துடும், ஜேம்ஸ். இப்போ உங்களுக்கு அவர் என்ன ஜெண்டர் இருக்கான்னு பார்க்கணுன்னா, ஸோ நீங்கள் இதை காப்பி பண்ணி நெக்ஸ்ட் டேப்ல கொடுத்து பேஸ்ட் பண்ணீங்கன்னா வராது. ஏன்னா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறது A2, இங்கே வந்து B2ன்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த A2ன்றது ஏன்றது காமன் உங்களுக்கு, சரிங்களா? ஏன்றது காமனாக உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்னா நம்ம டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே டாலர். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா டாலர் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ சேமாக தான் இருக்கும், அதே காலமில் தான் போய் செக் பண்ணோம். பட் இது நெக்ஸ்ட் வேல்யூ மட்டும் மாறும், 3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்கும், இங்கே 3 இருக்கும். ஸோ இப்படி ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக போயிட்டு எல்லாருமே உங்களுக்கு செக் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ரேஞ்சாக நீங்கள் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இந்த டாலர் சிம்பிள், இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ எல்லாத்துக்குமே டாலர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே டாலர் கான்ஸ்டன்ட் காலம் ரேஞ்சஸ்க்கும் இந்த மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காலம் எடுத்தாச்சு. இதை அப்படியே காப்பி பண்ணி நெக்ஸ்ட் காலம்க்கு கொடுக்குறேன். அதே சேம் ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஜெண்டர் வேணும். ஜெண்டர் வேணும்னா என்ன பண்ணணும்னா, நான் சொன்ன மாதிரி தான் 1, ஃபஸ்ட்டு காலமுக்கு பதிலாக செகண்ட் காலம் எடுத்தீங்கன்னா மேல் வந்துடும் உங்களுக்கு. ஸோ சேமாக உங்களுக்கு பர்த்டே டேட்டு வேணும்னா ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணியிருக்கிறதுல தேர்ட் காலம் தான் வந்து பர்த்டே டேட். ஸோ உங்களுக்கு ஃபார்மேட் இதாக சேமாக வேணும்னா ஓகே, அந்த ஃபார்மேட் நம்ம லேட்டராக பண்ணலாம், ஏன்னா இப்போ அது ஆக்சுவலாக ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு காலம் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன், சேலரி. ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே 6 காலம் கொடுக்குறதுனால இங்கே சேலரி வந்திருக்கு. ஸோ இதையும் நீங்கள் இப்படியே வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே கண்ட்ரோல் D யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் ரோவில் என்ன ஃபார்முலா இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ கண்ட்ரோல் D ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் ரோவில் என்ன ஃபார்முலா இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு காப்பி ஆகும். ஸோ இப்போ நீங்கள் எல்லாமே உங்களோட VLOOKUP கான்செப்டை முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா காப்பி பேஸ்ட் ஸ்பெஷல், என்ன ஃபார்முலா இருக்கிறத நீங்கள் வந்து ஆக்சுவல் வேல்யூக்கு மாற்றணும் நீங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு வேல்யூஸாக மாறிடுச்சு உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக ஸோ இப்போ இதில் இருக்கிற ஃபார்மேட் உங்களுக்கு மாற்றணும்னா அந்த கம்ப்ளீட் அங்கே போயிட்டு இந்த ஃபார்மேட்டை நீங்கள் ஃபார்மேட் பெயிண்டர் யூஸ் பண்ணி இந்த கம்ப்ளீட் காலம்கே கொடுத்துக்கலாம். நீங்கள் சேமாக உங்களுக்கு சேலரி ரேஞ்சும் நீங்கள் இந்த ஃபார்மேட் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு. ஸோ சிம்பிள் VLOOKUPலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காலம், ஒரு சிம்பிள் காலமை நீங்கள் செக் பண்ணிவிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ காம்ப்ளெக்ஸான பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் நான் இந்த சொன்ன இந்த ரேஞ்சஸ்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி அதை வந்து VLOOKUP ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த VLOOKUPல ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு VLOOKUPன்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.